சிவபெருமான் உங்களிடம் இந்த தகவலை சொல்வதற்கு என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி இந்த காணொளியை கடந்த 3 நாட்களாக ஆய்வு செய்து சிம்மத்திற்கும் கும்பத்திற்கும் இடையே நடக்கக்கூடிய யுத்தங்கள், பாச போராட்டம், அன்பு, காதல், திருமண வாழ்க்கை, நண்பர்கள், கணவன் மனைவி, அப்பா அம்மா, தந்தை, சகோதர உறவுகள், இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். இதில் 8ஆம் வீட்டு அதிபதியுடைய திசை, கோச்சார ரீதியாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அடுத்தடுத்து நடக்க போகிற விஷயங்கள், இவை அனைத்தும் இறைவன் உங்களிடம் சொல்வதற்காகவே இந்த காணொளியின் மூலம் நீங்கள் இப்போ கவனமாக இருக்கணும் அப்படின்ற பயமுறுத்துறதுக்கான விஷயமே இல்லை. இப்படி இருக்குது, இதுக்கு தகுந்த மாதிரியான திட்டங்களை நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க. வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமான ஒரு யோக வாழ்க்கையை வாழ போகிறீங்க. இந்த ஒரு புரிதலோடு இந்த விஷயத்தை நீங்கள் அணுகிறீங்க, வெற்றி அடைய போகிறீங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயமே 8ஆம் வீட்டு அதிபதி திசை அப்படின்னு பார்த்து சுய ஜாதகத்தில் தசா புத்தியோ அல்லது அந்தரமோ, அடுத்தது சூட்சமோ, இப்படி நிறையா இருக்குது. அதில் சூட்சமோ பிரணாவம் அதெல்லாம் எடுத்துக்க தேவை. தசை, புத்தி, அந்தரம், இது போதும். இதுவே போதுமானது. இதில் 8ஆம் வீட்டோடைய அதிபதியோடைய திசையோ, நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய திசையோ, இல்லை பார்க்கக்கூடிய திசையோ, இல்லை ஆகாத கிரகங்களுடைய பார்வையில் இருக்கக்கூடிய திசையோ நடக்கும்போது தான் இந்த 8ஆம் இடமே உங்களுக்கு மைனஸில் வேலை செஞ்சிட்ருக்கோம். பாசிட்டிவில் ஆக்டிவேஷன் ஆகும்போது எதிர்பாராத பண வரவு கொட்டுன்னு கொட்டும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கொடுத்து அப்படியே ஒரு 10 கோடி ரூபா சொத்தை கொடுத்து அப்படியே ஒரு 5 கோடி ரூபா கடனில் மாட்டி விட்டுரும். ரெண்டுமே இருக்குது. ரெண்டு சைடுமே இந்த 2 ஆஸ்பெக்டுமே பார்க்கணும். அப்போ இந்த 8ஆம் வீட்டு அதிபதி திசைன்னும் போது சிம்மத்துக்கு 8க்குரியவரே குரு தான், கும்பத்துக்கு 8க்குரியவர் புதன். 2 பேருமே எதிரெதிர் துருவங்கள். 2 பேருமே எதிரெதிர் துருவங்கள். இருவருக்குமே பாதகத்தை கொடுக்கக்கூடியது, இருவருக்குமே பாதகத்தை கொடுக்கக்கூடியவர். நீங்கள் இந்த 8ன்னு பார்த்து இதில் நிறைய சூட்சமாக இருக்குது. 8ன்னொடனே இது எத்தனையுமே நடந்துருமோ அப்படின்னு தப்பாகவும் எடுத்துக்கூடாது. எடுத்தோடனே நம்ம ஏன்னா சில பேர் புரிதல் ரொம்ப கம்மி. ஏங்க கொஞ்சம் பார்த்து போங்கன்னு சொன்னால் கூட என்னையே பார்த்து போன்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்கக்கூடிய உலகம் இது. கலியுகம்ல, கலியுகத்தோடைய இறுதி கட்டத்தில் இருக்கிறோன்னு பார்த்து மக்களின் நம்ம சாதாரண ஒரு சின்ன அறிவுரை சொன்னால் கூட கோபம் வரும். அதுதான் இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். நான் அப்போ 8ன்றது அவமானம், அசிங்கம், கோர்ட்டு கேஸு, மர்ம உறுப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதுகொலி சம்பந்தமான விஷயங்கள், இதையெல்லாம் குறிக்கக்கூடியது. கள்ள தொடர்பையும் குறிக்கக்கூடியது, கள்ள காதலையும் குறிக்கக்கூடியது. ஆனால் அதுக்காக எல்லாருக்குமே கள்ளக்காதல் ஏற்பட்டுருவோம் அப்படி கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அதெல்லாம் ஒரு 1% பேர். 1% பேருக்கு கோர்ட்டு கேஸ், 1% பேருக்கு அவமானங்கள், சில போராட்டங்கள். சில பேர் நார்மலாக அட்வைஸ் பண்ணாலே அவமானங்கள், அசிங்கங்களை சந்திக்க வைக்கும். இது மாதிரியான ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேட்டகரியில் ஒவ்வொரு மாதிரி ஒரு நடத்தும். ஆனால் இந்த 8ஆம் வீட்டு அதிபதி திசை அப்படின்றது எல்லாருக்குமே நடக்குது கிடையாது, ஒரு சிலருக்கு நடக்கும். ஆனால் இந்த இடத்துல 8ஆம் வீட்டு அதிபதி வலிமை பெறும். எப்படி பார்த்தாலும் ஒரு வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குரு அப்படிங்கிற கிரகம் இப்போ வலிமை பெற்றுட்டு தான் இருக்குது. சிம்மத்துக்கு, கும்பத்துக்கு புதன் அப்படின்ற கிரகம் இன்னும் கொஞ்ச நாளில் வலிமை பெற்றுரும். ஏன்னா புதன் நகர்ந்து அந்த நெருப்பு வீட்டிலேருந்து பார்த்து நேராக பார்ப்பார் தனுசு மணிலேருந்து. அப்போ வலிமை பெறும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா புதன் வலிமை பெறக்கூடிய இடமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்னொரு 5 மாதத்துக்கு பிறகு தான் இருக்கும். ஏன்னா ரேவதி நட்சத்திரத்துக்கு போக பார்த்து தான் வலிமை பெறுவார். அந்த இடத்துல நீசமாகி பார்ப்பார். அது இன்னும் கொஞ்சம் தொந்தரவு. அது 5 மாதத்துக்கு அப்புறம் நடக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேணாம். இதெல்லாம் விதிகள். ஓகேங்களா? விதி விலக்குகள் நிறைய இருக்குது. இதில் சிம்மமும் கும்பமும் அந்த பாதகாதிபதி, பாதகாதிபதியில் அஷ்டமாதிபதி அந்த விஷயம் நடக்கும்பொழுது விபரீத ராஜயோகத்தையும் கொடுக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோகன்றது லாட்டரி டிக்கெட்லாம் ஒரு 10 கோடி பேர் ஏமாந்தால் தான் அதில் ஒரு 5000 பேருக்கு லாபம் கிடைக்கும். 10 கோடி பேர் ஏமாறணும். நான் உதாரணமாக சொல்கிறேன், கால்குலேஷன் முன்ன பின்னா இருக்கும். 10 கோடி பேர் ஏமாந்தால் தான் அந்த ஒரு 50,000 பேருக்கு லாபம் கிடைக்கும். ஃபஸ்ட் ப்ரைஸ் 20 கோடி, 10 கோடி, 7 கோடி, 5 கோடி.
அது வந்து விபரீத ராஜயோகன்றது ரொம்ப ரேர். எத்தனை பெர்சன்ட்? 1% கீழே தான் கிடைக்கும். ஓகே. அதெல்லாம் வந்து நம்ம நம்பக்கூடாது. அதை பிளைண்டாக நம்பி அதில் போய் வாங்குறது, அந்த வேலையை வச்சுக்கவே கூடாது. யதார்த்தமாக கேரளா போகிறாங்க, ஆந்திரா போகிறாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல எங்கேயோ அது அமெரிக்காவில் இருக்கிறாங்க, கனடாவில் இருக்கிறாங்க, யதார்த்தமாக அது தப்பு கிடையாது. வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை. ஆனால் சில பேர் டெய்லி வாங்குவாங்க, வாரம் வாரம் வாங்குவாங்க, மாதம் மாதம் வாங்குவாங்க. அப்போ தான் வந்து இந்த 8ஆம் இடம் வந்து இன்னும் பயங்கரமாக கெடுதல் செய்ய வைக்கும். லாட்ரி டிக்கெட்டை இன்னும் விழு 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 விழுன்னு நினச்சி வாங்கிட்டே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இன்னும் கஷ்டங்கள் அதிகமாக கொடுக்கும். ஏன்னா ராகுவை இவங்களே ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் ராகு பாருங்கள், சிம்மத்துக்கு 8ல் இருக்கிறாரு, கும்பத்துக்கு 2ல் இருக்கிறாரு. கும்பத்தை தேவையில்லாமல் அநாகரிகமாக பேச வைக்கும், சிம்மத்தை வந்து அநாகரிகமாக அவமான அசிங்கங்களை சந்திக்க வைக்கும், தேவையில்லாமல் விஷயங்கள் எல்லாம் இழுக்கும். இந்த ஒரு புரிதல் வந்து எல்லாருக்கும் இருக்காது. நாங்கள் லாட்டரி டிக்கெட்டில் விழும் தானேங்க ஆசைப்பட்றேன், இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் புதையல் விழும் அது விழும் எந்த வீடியோலையுமே நான் சொன்னது கிடையாது. தலைப்பு நண்பர்கள் ஒர்க் பண்ணுறவங்க அந்தமாதிரி போடுறாங்க, அந்தமாதிரி போடாதீங்கன்னு நான் சொல்லிடுறேன். இங்கே விஷயம் சப்ஜெக்டு அந்த 8ஆம் இடத்தை இன்னும் மைனஸான நிலைக்கு ஆக்டிவேட் பண்ணுறது யார்? லாட்டரி டிக்கெட்டு வாங்கணும். இது லாட்டரி டிக்கெட் மட்டும்தான் கிடையாது, அப்படி கிடையவே கிடையாது. இன்னொரு 8ஆம் பாவத்துடைய நிலை அந்த குரு 5ஆம் பாவம் பேராசையை தூண்டும். நீங்கள் பாருங்கள், பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு, மிகப்பெரிய யோகம், உண்மைதான், யோகம்தான். ஆனால் வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற குரு வந்து பார்த்திங்கன்னா அது பாதகஸ்தானம், ஸ்திரம் இல்லை, ஸ்திரத்துக்கு 9ஆம் ஸ்தானம் பாதகஸ்தானம். அப்போ சிம்மத்துக்கு 9ஆம் பாவம் பாதகஸ்தானம். அப்போ வந்து அது 9லேருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. சிம்மத்துக்கு 9ஆம் பாவத்தில் குரு அமர்ந்து 9ஆம் பார்வையில் 5ஆம் இடத்தை வலிமை பெறுறது. 5 வந்து பேராசையை தூண்டுது. ஆனால் இந்த கும்பத்துக்கு அதை எது கேட்டிங்கன்னா அது வந்து 2வது திருமண வாழ்க்கை, பங்காளி உறவுகள், சித்தப்பா உறவுகள். இந்த இடத்துல 2வது திருமணம்னா தப்பாக எடுத்துக்காதீங்க உடனே, எல்லாருக்கும் 2வது திருமணம் அப்படி கிடையாது. திருமணம் ஆகி விவாகரத்து பெற்றவர்கள், பிரிந்திருக்கிறவர்களுக்கு அது ஏற்படுத்தி கொடுக்கும். அது ஒரு வேறு ஒரு சைடு, வேறு ஒரு ஆஸ்பெக்டில் பார்க்க வேண்டியது, அது வேறு ஒன்று. எல்லா கும்பராசிக்கும் அது ஏற்படும். கும்பத்தில் பிறந்தவர்களுக்கு கும்பராசி கும்பலக்கணக்காரங்களுக்கு ஏற்படும் கிடையாது. அதேமாதிரி சிம்மராசி சிம்மலக்கணக்காரர்களுக்கு மிக முக்கியமாக அந்த குரு வந்து 9ஆம் பாதத்தில் பாதகஸ்தானத்தில் பாதகத்தை கொடுக்கக்கூடியது. 9ல் குரு இருந்தால் பெரிய வளர்ச்சியை கொடுக்கும், பிரம்மாண்டமான நிலையெல்லாம் கொடுக்கும், மாற்று கருத்தே இல்லை, அது உண்மைதான். ஆனால் அந்த 9ஆம் பாதத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்கும்போது 8ஆம் இடம் ஆக்டிவேஷன் ஆகும், பேராசையை தூண்டும். இப்போ நான் லாட்ரி டிக்கெட்டுன்றது மட்டும் இல்லை, இந்த ரம்மி கேமு, இந்த ட்ரேடிங்கு, ஆப்ஷன்ஸு, இந்த வர்த்தகம் சம்மந்தமான விஷயத்துக்குள்ளே, அதே மாதிரி தொழிலையே சூதாட்டமாக பண்ணக்கூடிய ஆட்கள். தொழிலையேனா நமக்கு வந்து ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்து ஒரு தொழில் பண்ணிகிட்ருக்காங்க, அதில் வந்து மாதம் ஒரு 50,000 கிடைக்கும், 30,000 கிடைக்கும்னு சொல்லிட்டு அதை பண்ணுறாங்க. ஆனால் சில பேருக்கு வந்து 10 லட்சம் போட்டால் 3 லட்சம் கிடைக்கும், 5 லட்சம் கிடைக்கும். ஆனால் வந்து அதில் ஒரு சூழ்ச்சி பண்ணி சில கோல்மால் பண்ணி ஏற்கனவே சம்பாதிச்சிருப்பாங்க. அதே மாடலில் பண்ணும்போது டோட்டலாகவே பர்மனெண்ட்டாகவே கான்ட்ராக்ட் கிடையாது, பர்மனெண்ட்டாக இனிமேல் உனக்கு பிஸ்னஸுக்கு ஆர்டர் கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரியான வழிகளை கொடுக்கக்கூடியதும் இந்த ராகு தான். இப்போ புரியுதா? சிம்மத்துக்கு 8ல் ராகுவும் கும்பத்துக்கு 2ல் ராகு இருக்கிறது எவ்வளோ ஒரு இடையூறை ஏற்படுத்தும். அந்த 8ஆம் இடத்துக்குரிய புத்தியோ தசையோ அந்தரமோ நடந்துட்டுருக்கிறனா என்ன பண்ணும்? கோச்சாரத்தில் இது குரு வலிமை பெற்றிருக்கு, புதன் இப்போ வலிமை பெறப்போகுது. புதன் எப்படி வந்தாலும் வலிமை பெறதுக்கான அந்த நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்க போகுது. அப்போ இங்கே எப்படி பார்த்தாலும் அந்த கனெக்டிவிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் அந்த சனி கிரகமே வந்து சனியுடைய கிரகத்துடைய பார்வையில் 10ஆம் பார்வையில் தான் புதனே இருக்கிறார். அப்போ 8ஆம் வீட்டாதிபதியை தொடர்பு பெற்றுச்சு ஆக மொத்தம் கும்பத்துக்கு. சிம்மத்துக்கு கடந்த 5 மாதமாகவே இருந்துகிட்டு இருக்குது, தொடர்பு பெற்றுட்ருக்கு. அப்போ 8ன்ற அந்த அவமானஸ்தான அசிங்கங்கள் சில விஷயங்களை வந்து மேலும் மேலும் ஆக்டிவேஷன் பண்ணுறது நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய பேராசைகள், எதிர்பார்ப்புகள். இது இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் சிறப்பாக வேணும், இப்படின்ற அந்த ஏக்கம், எதிர்பார்ப்பு அதிகமாக 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 என்ன ஆகும்னா 8ஆம் இடத்துடைய நிலை பணத்தையெல்லாம் இழக்க வைக்கிது. இன்னொரு பக்கம் வந்து கடனை வாங்க வைக்கிது, கடன் சுமையை இன்னும் மேலும் மேலும் ஏற்றிக்கிட்டே போகுது, கோர்ட்டு கேஸும் சந்திக்க வைக்கிது, அவமானத்தை ஏற்படுத்துது.
இன்னொரு பக்கம் சூரியனும் சிம்மமும் கும்பமும் பார்த்திங்கன்னா பிள்ளையும் தந்தையும் மாதிரி. இதில் வந்து சகோதரர் இருக்கலாம், மனைவி கணவன் இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம், வீட்டு உறவுகள் இருக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க வந்து தந்தை பிள்ளை இந்த அமைப்பில் வரும். சூரியன் வந்தது தந்தை, அவருடைய புள்ள தான் சனி, சனியோடைய புள்ள தான் மாந்தி, பகலில் குளிகன். அந்த மாந்தியோடைய நிலை எப்பயுமே பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு குட்டி குழந்தை, அது உனக்கு கொடூரமான குழந்தை. எப்பயுமே வந்து அந்த கோபத்தோடைய உச்சபட்சமாக வந்து விரக்தி, கவலை, வெறுப்பு இதெல்லாம் நமக்கு நம்மளே தான் எதிரி. அது நமக்கு நம்மளே எதிரின்றது எப்படி ஆகுதுன்னா, மூணாவது மனுஷனுடைய கதையை பேச வைக்கிறது, இவன் இப்படி இருக்கிறான் அவன் அப்படி இருக்கிறான்னு பேச வைக்கிது, நீ இன்னும் முன்னேறல. இந்த கம்பேரிஷனுக்குள்ளே நீங்கள் போயிடாதீங்க. ஏன்னா கம்பேரிஷனுக்குள்ளே போகும்போது தான் மற்றனுடைய கருமாவை நம்ம ஆக்டிவேட் பண்ணிகிட்ருக்கோம். அவன் பாரு, அவன் கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டான், 40,000 சம்பளம் வாங்குகிறான், அவன் 3 லட்சம் சம்பளம் வாங்குகிறான். அவன் பாரு யூஎஸ்க்கு போயிட்டான், அவன் மாதம் 5 லட்சம் வாங்குறான், வருஷத்துக்கு 60 லட்சம் வாங்குகிறான். இந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க. அவனை பாருன்னு சொல்லும்போது அவனுடைய கர்மா அவன் நமக்கு ஆக்டிவேஷன் பண்ணிவிடும். என்றைக்குமே நமக்குன்னு ஒரு கர்மா இருக்குது. மற்றவங்களாம் நல்லா இருக்காங்க, நீனும் நல்லா இருக்கணும், கொஞ்சம் கவனம் செலுத்துன்னு சொல்லலாம். நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணி திட்டும்போது இங்கே நெகட்டிவாக ஆக்டிவேஷன் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு சிலங்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை கொடுத்தாலும், பிள்ளைக்கு அறிவுரை கொடுத்தாலும், உங்கள் தந்தைக்கு அறிவுரை கொடுத்தாலும், தாய்க்கு அறிவுரை கொடுத்தாலும், குழந்தைகள் அறிவுரை கொடுத்தாலும், அக்கா தங்கச்சி மனைவிக்கு கணவருக்கு அந்த அறிவுரைன்ற விஷயம் வந்து எல்லாரும் கேட்க மாட்டாங்க. அடித்தா திருந்தாலும் திருந்த மாட்டாங்க, திட்டினா திருந்தாலும் திருந்த மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஜாதகத்தில் எழுதப்பட்டிருக்கு. விலகி போனால் திருந்துவாங்க. ஆனால் அதுக்காக விலகி போக முடியாது. சில விஷயங்கள் எல்லாரும் விலகி போயிட முடியாது. எந்த அளவுக்கு கர்மாவை நீங்கள் நெகட்டிவாக ஆக்டிவேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எதிர்மறை வலைகள், எதிர்மறை விளைவுகள், எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் இன்னும் மேலே ஆக்டிவேஷன் பண்ணிகிட்டே இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு தான் இந்த 8ஆம் வீட்டு அதிபதி திசை எல்லாருக்கும் நடப்பது இல்லை. வீடியோ பார்க்குற அத்தனை பேருக்கும் நடக்கிறது இல்லை. அப்படி எல்லாருக்கும் 8ஆம் வீட்டு அதிபதி திசைன்னு நீங்கள் உங்களை போட்டு நீங்கள் குழப்பிக்காதீங்க, ஓகேங்களா? ஒரு சிலருக்கு இருக்கும் 8ஆம் வீட்டு அதிபதி திசை. 8ஆம் வீட்டு அதிபதி திசைன்னு பார்த்து புதன் திசை தான் அர்த்தம் கிடையாது, ஓகேங்களா? கும்பத்துக்கு புதன் திசை தான் 8ஆம் வீட்டு அதிபதி திசை. சிம்மத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதி திசை தான் குரு திசை. புதனும் குருவும் எதிர்வும் பாதகாதிபதி ஒருத்தர். அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். இது வந்து அந்த திசை நடக்கணும் இல்லை, அந்த கிரகத்தோடைய நட்சத்திர கால் கிரகம் அமர்ந்து திசை நடத்தினாலும் இந்த பலன் வேலை செய்து கொண்டு தான் இருக்கும். குரு போய் புதனுடைய நட்சத்திர கால உட்காந்து புதன் திசை நடந்தாலும், இல்லை புதன் போய் குருவோடைய நட்சத்திர காலில் உட்காந்து குரு திசை நடந்தாலும் சரி, குரு சூரியனுடைய நட்சத்திர காலில் உட்காந்து சூரிய திசை நடந்தாலும் சரி, இல்லை சனியோடைய காலில் வந்து சனி திசை நடந்தாலும் சரி, இப்படி எந்த ஒரு இதில் பார்த்தா 8ஆம் வீட்டு அதிபதியை தொடர்பு பெற்றுவிட்டாலே இந்த அவமானம், அசிங்கம் சம்மந்தமே இல்லாமல் ஒரு இடத்துல பேசி இதெல்லாம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இதை வந்து டீஆக்டிவேட் பண்ணணும். நீங்கள் எப்படி டீஆக்டிவேட் பண்ணுறது? இதை டீஆக்டிவேட் பண்ணிட்டுனா அடுத்த 5 வருஷம் நீங்கள் நல்லா இருப்பீங்க. 5 வருஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. உச்சபட்ச நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீங்க. உச்சபட்ச நிம்மதியான வாழ்க்கை. என்னங்க, 7 சனி நடக்குது, அர்த்தாஷ்டம சனி நடக்குது, அடுத்தது கண்டக சனி நடக்குது, அடுத்தது அஷ்டம சனி வேறு போகணும் சிம்மத்துக்கு, கும்பத்துக்கு வந்து இப்போ ஜென்ம சனி, அடுத்தது வாக்கு சனி, அதுக்கப்புறம் இது இப்படி இருக்குது. அண்ணா 5 வருஷம் ஆனால் ஹாப்பியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். கண்டிப்பாக இருக்கலாம், நிச்சயமாக முடியும். இந்த இடத்துல 2ஆம் வீட்டு அதிபதியை பாசிட்டிவில் ஆக்டிவேட் பண்ணணும். கும்பத்துக்கு 2ஆம் வீட்டு அதிபதி குரு, இதே புதனுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி புதன். இதுவும் துருவமாக இருக்குது பாருங்கள். அப்போ அந்த 2 எதிர் துருவம் என்னன்னு பாருங்கள். நான் 8ஆம் வீட்டு அதிபதி, இவருக்கு அஷ்டமாதிபதி, இவங்களுக்கு அஷ்டமாதிபதி. சிம்மத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதி வந்து குரு தான், ஆனால் அது வந்து வாக்குஸ்தானம் கும்பத்துக்கு. ஆனால் கும்பத்துக்கு 8ஆம் வீட்டு அதிபதி வந்து புதன், அது வாக்குஸ்தானம் சிம்மத்துக்கு. கெட்டதும் அந்த 8ஆம் இடம், நல்லதும் அந்த 2ஆம் இடம். அப்போ இந்த 2ஆம் இடத்தை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணணும். என்ன பண்ணணும்? அந்த சினிமா நடிகரை திட்டக்கூடாது, அந்த அரசியல்வாதி திட்டக்கூடாது,
மோடியை திட்டக்கூடாது, ஸ்டாலினை திட்டக்கூடாது. அதாவது அரசியல் கட்சிக்காரங்க யாரையும் திட்டக்கூடாது. அவங்க முதலமைச்சர், அவங்க பிரதமர், முடிஞ்சால் அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லுங்கள். ஆனால் திட்டினீங்கன்னா அவங்க சூரியன் உங்களுக்கு நெகட்டிவ் இம்பேக்ட் உருவாக்கும். சூரியனை நெகட்டிவாக ஆக்டிவேஷன் பண்ணி விட்ருவீங்க. வாக்குஸ்தானத்தையும் நெகட்டிவாக ஆக்டிவேஷன் பண்ணி விட்ருவீங்க. வாக்குஸ்தானம்ன்ற 2ஆம் இடம். நம்மளுடைய கொள்கை என்ன வேணா இருக்கட்டும், நமக்கு சாமியை பிடிக்கும், சாமி கும்பிடுங்க, நல்லாயிருக்கும். சாமியை பிடிக்கல, திட்டக்கூடாது, கம்முன்னு அமைதியாக நான் சாரிங்க, எனக்கு சாமியுடைய இறை அருள், எனக்கு இறை சார்ந்த விஷயம் எனக்கு விருப்பம் இல்லை. ஒரு காலத்தில் நானே இறை அருள்ன்ற விஷயத்துக்குள்ளே நான் இல்லவே இல்லை. நான்லாம் எந்த இதுவும் நான் சொல்ல விரும்பலை. நான் இறை பக்தி முதல்ல கிடையாது. ஆனால் இறைவனை நோக்கி நான் போனதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் வளர்ச்சி, சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு. நல்ல மனிதர்கள் கிடைச்சாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என் இறை பக்தி எனக்கு கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் என்னப்பா. ஆனால் நான் இப்போ அரசியல் கட்சிக்காரங்களை யாரையுமே வெறுக்க மாட்டேன், யாரையும் ஆதரிக்க மாட்டேன். அது தேவையில்லாத வேலை. அது நமக்கு எதுக்கு? அந்த ஓட்டு போடுற அந்த 5 நிமிஷம் முடிவு பண்ணுற விஷயம் அவ்வளோதான். விமர்சனம் பண்ணணும், கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கலன்னா தப்பாகிடும், அது வேறு சப்ஜெக்ட் அது. ஆனால் திட்டுறது இன்னொரு நபர் நம்மளை திட்டுவாங்க. அதை தான் 8ஆம் இடம் மைனஸில் ஆக்டிவேஷன் ஆகும். இது எல்லாமே இவங்க 2 பேரும் பண்ண வைக்கும். சிம்மத்தையும் பண்ண வைக்கும், கும்பத்தையும் பண்ண வைக்கும், திட்ட வைக்கும். திட்டாமல் இருங்கன்னு தான் நான் வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த வீடியோ கூட யாரும் ஃபுல்லாக பார்க்க முடியாது, எல்லோரும் பார்க்க முடியாது. எத்தனை பேர் இந்த வீடியோ பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கை 1% இருக்கும். சிம்மத்தில் பிறந்தவங்க 1% பார்ப்பாங்க, கும்பத்தில் 1% பேர் பார்ப்பாங்க. எல்லோரும் பார்க்கவே கூடாது, பார்க்க முடியாது. அப்போ இந்த நெகட்டிவான இதை ஆக்டிவேஷன் பண்ணுறது நீங்கள் பேசுவதை தவிர்க்க வேண்டும். இது அரசியல் சூரியன். அடுத்த மூத்த சகோதர ஸ்தானம் சனி, அதுவும் நெகட்டிவாக மூத்த சகோதர திட்ட பார்த்து அவன் சொத்தை நான் ஏமாற்றிட்டான், அவன் எனக்கு பணம் கொடுக்கணும் ஏமாற்றிட்டான், அவன் வெளிநாட்டுக்கு ஓடிட்டான், அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், அவன் இப்படி பேசவே கூடாது. எங்கே ஏமாற்றிட்டாங்க பேசாமல் எப்படி இருக்கு? பேசினா பணம் வந்துடுமா? பணம் வராது. கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். மனசுக்கு ஆறுதலாக இருக்குன்னு நம்ம இந்த செயலை செஞ்சால் சனியை சனி பகவானையே நம்ம ஆக்டிவேஷன் பண்ணிகிட்ருக்குறோம். 2 பேருக்குமே மூத்த சகோதரர் சனி பகவான் தான். பாவத்துவத்தில் மட்டும்தான் குரு பகவான் வரும் கும்பத்துக்கு, சிம்மத்துக்கு புதன் வரும். நீங்கள் அதுலேயும் பாருங்கள், புதன் குரு வந்துடும். பாகிஸ்தானமும் எதிர்த்துருவோம், அஷ்டமஸ்தானமும் எதிர்த்துருவோம். பாகிஸ்தானும் எதிர்த்துருவோம், அஷ்டமஸ்தானமும் எதிர்த்துருவோம், மூத்த சகோதரமும் எதிர்த்துருவோம். எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வருது பாருங்கள். புதன் குரு புதன் குரு புதன் குரு. காரகத்துவத்தில் சனி பகவான் மூத்த சகோதரர். அடுத்தது அந்த சனி பகவானுடைய இன்னொரு விஷயம் தொழில் சம்பந்தமான விஷயத்தில் அவன்லாம் சம்பாதிக்கிறான், நல்லா இருக்கிறான். அவன் அவ்வளோ சம்பாதிக்கிறான். அவன் எத்தனை லட்சம் சம்பாதிக்கிறான், அவனுக்கு கொட்டுது. அவனுக்கு எனக்கு ஒரு 10,000 சம்பாதிக்க முடியல. இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டீங்க, சனி வச்சு செய்வார். நண்பர்களே, நான் சொல்லும்போது உங்களுக்கு கோபம் வரும், நீங்கள் கோவப்படாதீங்க. நான் இங்கே இது என் வாழ்க்கையில் நான் பட்ட அனுபவம், பார்த்த விஷயங்கள், மற்றவங்க பேசின விஷயங்கள், என்னுடைய அனுபவம், 19 வருஷம் அனுபவத்தை நான் இங்கே பேசிகிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் எடுத்தம் கவுத்தன்னு பேசுகிறது சரியான விஷயமா இருக்காது. நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அவசரப்படாதீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம படுற அவசரம் எதிரிகளையும், எதிர்மறை எண்ணங்களையும், எதிர்மறை செயல்களையும் இன்னும் மேலேன்னு ஆக்டிவேஷன் பண்ணிக்கிட்டு கொண்டு போயிட்டே இருக்கும். நெகட்டிவான இம்பேக்டை ரொம்ப பெரிய லெவலில் ஏற்படுத்தி விட்டுடும். ஏற்கனவே நம்ம பல போராட்டங்கள், பல அவமானங்கள், கஷ்டங்கள், துன்பங்களை சந்திச்சுட்டு இருக்கிறோம். இன்னும் மேலும் சில நிறையா எதிர்மறை விஷயத்தை, எதிர்மறை எண்ணங்களை ஏற்படுத்திக்க வேண்டாம். சிம்மத்தோடைய நிலையில் 4ஆம் பாவன்றது செவ்வாய் பகவான். அதுதான் வீடு வாகனம் சொத்துக்களை குறிக்கக்கூடியது. நீங்கள் கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் 4ஆம் பாவம், வீடு வாகனம் சொத்துக்களை குறிக்கக்கூடியது. சுக்கிரனும் செவ்வாயுமே எதிர்த்துருவமாக இருந்தாலும் ஆணும் பெண்ணு, கணவன் மனைவி, இதெல்லாம் ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும்போது கணவன் மேலே அவ்வளோ உயிர், மனைவி மேலே அவ்வளோ உயிர். ஆனால் அது அப்படியே ஆப்போசிட் கிரகம் பார்க்கும்போது
கணவர் மனைவியை கடுமையாக வெறுத்து ஒதுக்கிடுறது, மனைவி கணவரை கடுமையாக வெறுத்து ஒதுக்கிடுறது, அதுக்கப்புறம் ரெண்டாவது திருமண வாழ்க்கைன்ற விஷயத்துக்குள்ளே கொண்டு போகிறது. இந்த இடத்துல வெறுக்கிறக்கூடிய தன்மை உங்களுக்கு கொடுக்குதுன்னா அந்த வெறுக்கிறத ஸ்டாப் பண்ணிவிடுங்க. இது உங்களுக்கு சொத்துக்களை அதிக அளவில் குவிக்க வைக்கும். நம்ம இங்கே தப்பிக்கிறதுக்கான வழியை மட்டும் சொல்லிகிட்டு இருக்குல்ல, நீங்கள் நல்ல நிலைக்கு போகிறதுக்கு. அப்போ சிம்மத்துக்கு 4ஆம் இடம்ன்றது செவ்வாய் தானே. நீங்கள் எண்ணிகிட்டே வாங்க, 4ஆம் இடம்ன்றது செவ்வாய். அதுதான் வீடு வாகனம் சொத்துக்களை குறிக்கக்கூடியது, விருச்சக மனை. அதேமாதிரி கும்பத்துக்கு 4ஆம் வீடுன்றது ரிஷப மனை. அதுதான் வீடு வாகனம் சொத்துக்களை குறிக்கக்கூடிய வீடு. அந்த 4ஆம் இடம் வந்து சுக்கிரனும் செவ்வாயோடைய நிலை வந்து கணவனும் மனைவியும் குறிக்கக்கூடிய அமைப்பு. கணவனையோ மனைவியோ வெறுத்துட்டு இருப்பாங்க, அதை மட்டும் இந்த டைமில் ஸ்டாப் பண்ணிடணும். இதுக்கு அப்படியே மாற்றாக ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணணுன்னா, என் கணவர் தான் என் தெய்வம், அவர் நல்லா இருக்கணும். அவங்கள அடிக்கலாம், திட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு மன பிரார்த்தனையை பண்ணணும். தப்பு பண்ணிகிட்ருக்கலாம், ஒதுங்கிடுங்க, விவாகரத்து பெற்றுக்குங்க, நான் வேணான்னு சொல்லலை. நீங்கள் என்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள். ஆனால் வெறுக்காதீங்க, திட்டாதீங்க. அவர் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பாருங்கள். உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடச்சிரும். 100% ரிசல்ட் கிடைச்சிரும். சாதகமான யோக பலனை ஏற்படுத்தி விடும். என்னங்க என் கணவர் எப்படியாப்பட்ட ஒரு மோசமானவன், என் மனைவி டோட்டலாக வந்து அவ்வளோ ஆப்போசிட் எனக்கு, நான் எப்படிங்க அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்கிறேன். என் மனைவி நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க எதோ தெரியாமல் செஞ்சிட்டாங்க, அவங்கள இறைவா மன்னிச்சிடு, நல்லா இருக்கணும். அப்படி அந்த மனசு அப்படி உங்களுக்கு லேசாகும். நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் கணவரை நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லும்போதும், உங்கள் மனைவி நல்லா இருக்கணும்னு சொல்லும்போதும், கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்ருக்கு, வம்பு வழக்கு போயிட்டுருக்கு, பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இத்தனைக்கு நடுவில் அவர் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை அப்படியே கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும். அவ்வளோ எஃபெக்டிவ் அந்த 4ஆம் இடத்தை ஆக்டிவேஷன் பண்ணுறது. சிம்மத்துக்கு 4ஆம் இடம் அந்த செவ்வாயை அப்படியே கோபத்தை குறிக்கக்கூடிய கிரகம், அப்படியே கண்ட்ரோல் ஆகிடும். கும்பத்துக்கு 4ஆம் இடம் சுக்கிரன் ஆசைகளை குறிக்கக்கூடியது, பேராசைகள். அந்த பேராசையால் வீழ்ச்சி ஏமாற்றம் நடத்திருக்கலாம், அது அப்படியே உங்களுக்கு நேர்மறை எண்ணங்களை ஏற்படுத்தி யோக பலனை உண்டாக்கும். உச்சபட்ச சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, உச்சபட்ச சந்தோஷம், மிக உயர்ந்த நிலை, மிக மிக உயர்ந்த நிலை, மிக உயர்ந்த ஒரு வாழ்க்கை, மறக்க முடியாத அளவுக்கு மிக உயர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பு உண்டாக்கும். அடுத்தது 3ஆம் பாவம். 3ஆம் பாவம் அப்படியே பார்த்திங்கன்னா 4ஆம் பாவத்துடைய நிலை தான். சிம்மத்துக்கு 3ஆம் பாவம் சுக்கிரன், கும்பத்துக்கு 3ஆம் பாவம் செவ்வாய். அந்த 3ஆம் பாவம் வந்து தைரிய வீரிய ஸ்தானம். ஒரு சில நேரங்களில் அந்த தவறுகளை செய்வதற்கு கைகள் உடனே துடிக்கும். ஒரு கெட்ட பழக்க வழக்கத்துக்கு அந்த கை வந்து கெட்ட பழக்க வழக்கத்துக்கு போகாமல் தடுத்துக்குங்க. அந்த தைரியம் வீரிய ஸ்தானன்றது நெகட்டிவில் ஒர்க் ஆகும், பாசிட்டிவில் வேலை செய்ய வைங்க. கோபத்தில் கை வாங்கி அடிக்கிறது, திட்டுறது, முழுமையாக வெறுக்கக்கூடிய மனநிலை, இதை எல்லாத்தையும் ஒதுக்கிடுங்க. மிகப்பெரிய அசுர வளர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் ஒரு விஷயம், கேதுவுடைய சூட்சமம் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த தைரிய வீரியஸ்தானம், அஷ்டமஸ்தானம், அவமானஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், வாக்குஸ்தானம் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இது எல்லாமே நான் வந்து பேசிக்காக தான் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப அட்வான்ஸ்லாம் சொன்னால் அது போகும், அது வீடியோடைய லென்த்து ரொம்ப போயிடும். கேது வந்து வாக்குஸ்தானத்துலேயும் அஷ்டமஸ்தானத்துலையும் இருக்கும்போது அந்த கேதுவுடைய நிலை ரொம்ப முக்கியமாக வந்து விநாயகர் வழிபாடும், ஆஞ்சநேயர் வழிபாடும், குரங்குகளுக்கு பழங்களும், யானைக்கு பழங்களும் கொடுக்க 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 அதோடைய தன்மை உங்களுக்கு நேர்மறையாக ஆக்டிவேஷன் ஆகிடும். நேர்மறையாக உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆகிடுச்சுன்னா உங்களுடைய நிலை, தரம், எண்ணம், செயல்கள்
எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவில் இருக்கும். கும்பத்துக்கு அஷ்டமஸ்தானத்தில் அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. அந்த அவமானம் ஏற்படாமல் தடுத்துடும். இது வரைக்கும் ஏற்பட்டுருச்சே, முடிஞ்சு போனதை பற்றி வருத்தப்படாதீங்க. சிம்மத்துக்கு கெட்ட வார்த்தை பேச வைக்கிது, கோவப்பட வைக்கிது. அந்த பேச்சை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிவிடும். குடும்பம் நல்லாயிருக்கும். ஏன்னா வீட்டில் எல்லோரும் உடல்நிலை ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அது எல்லாமே முழுமையாக விலகிடும். குரங்குக்கு பழம் கொடுக்கும்போது ஒரு சில வீட்டில் குரங்கு வீட்டுக்கே வரும், பழம் கொடுப்பீங்க. அதெல்லாம் உங்கள் புண்ணியம், நீங்கள் பண்ணியிருக்கீங்க, போன ஜென்மத்துடைய புண்ணியம். இது நேர்மறை நிலையில் உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணி மிக மிக உன்னதமான உயர்வான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரத்தை நீங்கள் போட்டுட்ருக்கீங்க. எதிரிகள் உங்களை மிரட்டிகிட்ருக்காங்க, அச்சுறுத்திட்டுருக்காங்க. நாளைக்கு அவங்களே சாரி மன்னிச்சிக்கங்க, தெரியாமல் பேசிட்டேன்னு சொல்ல வைக்க முடியும். அந்த அளவுக்கு சக்தி படைத்த இந்த சிம்மமும் கும்பமும் அவ்வளோ சிறப்பான விஷயம். சிம்மத்தில் எந்த கிரகமாவது உச்சமாகுமா? ஆகாது. கும்பத்தில் எந்த கிரகமாவது உச்சமாக ஆகாது. தனித்துவமான இரு ராசி, இரு லக்கணங்களையும் சொல்லலாம். தனித்துவமானது சிம்மமும் கும்பமும். அந்த தனித்துவமாக இருக்கக்கூடிய நீங்கள் போராட்டமான விஷயத்துக்குள்ளே மாட்டிகிட்ருக்கீங்க. மீண்டு வந்து விட முடியும். ஆனால் நீங்கள் எப்படி கையாள்கிறீர்கள் என்பதே முக்கியம். தனிமையில் உட்கார்ந்து அழுது கொண்டு இருப்பது இன்னும் அழுகையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அடுத்த 5 வருட வாழ்க்கை அப்படின்றது இன்பமான நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மிக முக்கியமாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமியை வழிபடுங்க. சிம்மத்தில் பிறந்தவர்கள், கும்பத்தில் பிறந்தவர்கள் பைரவரை வழிபடுங்க. ஆனால் 2 பேருமே வேண்டாதீங்க. ஏன்னா 3ஆம் பாவம் மாரகஸ்தானம், தைரியத்தை கொடுத்துரும். மாரகத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. வேண்டும் போது இந்த ஆப்போசிட் ரியாக்ஷன் இருக்கும். வேண்டாதீங்க. சிம்மத்தில் பிறந்தவங்க மகாலட்சுமியை வழிபட வேண்டும். கும்பத்தில் பிறந்தவர் பைரவரை வழிபட வேண்டும். ஆனால் நிதானமாக போயிட்டு நிதானமாக வரணும். ஏன்னா அப்போ தான் இந்த முழுமையான யோகத்தையே அடைய முடியும். அவசரமாக கோயிலுக்கு போகிறதோ, அவசரமாக ஏதாவது குழப்பத்தில் போகிறதோ, அழுதுட்டு போகிறதோ, வருத்தப்பட்டுட்டு போகிறதோ, கோவப்பட்டுக்கிட்டு போகிறதோ, கெட்ட வார்த்தை பேசிட்டு போகிறதோ, கெடுதல் நினச்சிக்கிட்டு போகிறதோ, கெடுதல் நினைக்கக்கூடிய ஆட்களை நினைப்பதோ, பயந்துகிட்டே போகிறது, இந்த மாதிரி இந்த நெகட்டிவான இம்பேக்டோடு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு மேலும் நெகட்டிவான விஷயத்தையே ஏற்படுத்தும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ எப்படிங்க போகிறது? வீட்டிலேருந்து கிளம்புறீங்க, எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க, சொல்கிறீங்க, வீட்டை விட்டு கிளம்புறீங்க, போயிட்டே இருக்கீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, வணங்குறீங்க, திரும்பி வீட்டுக்கு வரீங்க, வந்த உடனே ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறீங்க. அப்படியே நியூட்ரலாக போகணும். சந்தோஷப்படுறது ஓகே, சந்தோஷம் இல்லைனா கூட பரவாயில்ல, நார்மலாக போங்க. நியூட்ரலாக போகும்போது தான் இந்த மாரகஸ்தானம் கெட்டதையே உங்களை தடுத்து யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாரகஸ்தானம் அப்படின்றது 3ஆம் பாவம். அதுதான் மகாலட்சுமியை சொன்ன 3ஆம் பாவம் சிம்மத்துக்கு. கும்பத்துக்கு 3ஆம் பாவம் செவ்வாய், பைரவரை வழிபடுங்கன்னு சொல்கிறேன். கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாமே கிளியர் ஆகுதுங்க. இது பகுதி 1. பகுதி 2 மிக விரைவில் வீடியோ வரும். ஏன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு. அடுத்தது ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னிடம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் என்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளலாம். அல்லது ஜாதகம் பார்க்கணும், எனக்கு எப்படி இருக்குது, என்னுடைய சுய ஜாதகத்தோடைய நிலை எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். எழுதிட்டு உங்களுக்கு ஃபோனில் தெளிவாக சொல்லுவேன். கொஞ்சம் டைம் எடுக்கும், சொல்லுவேன். அதோடைய டீட்டெயில் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வரும். சில பேருக்கு என்னங்க ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, நான் குறைச்சிட்டேன், இதுவும் ரொம்ப அதிகமாக இருக்குன்றாங்க. அதனால் ஃபீஸ் என்னால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும், பார்க்க முடியுமான்னு கேள்வியாக கேளுங்க. பார்க்க முடியும்னு சொன்னால் அனுப்புங்க, பார்த்து சொல்கிறேன். சில பேருக்கு பார்க்க முடியல, அது பணன்ற மணி மைண்டடு அப்படின்ற விஷயம்னா எல்லாருக்குமே அவங்க விஷயம், அவங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாருக்கும் இருக்குது. ஓகேங்களா? எல்லாருக்குமே ஒரு சூழ்நிலை இருக்குது. என்னோடய சூழ்நிலையும் உங்களுக்கு தெரியாது. ஏன்னா 19 வருஷம் கடந்து வந்திருக்கேன். அதை பற்றி நான் இன்னொரு சப்ஜெக்டில் பேசுகிறேன். அதனால் என்னால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் முடியுமா முடியாதுன்னு சொல்லுவேன். பார்த்து உங்களுக்கு தெளிவாக பலனை சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன். ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும்
நீங்கள் காத்திருக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் கனடா நாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா. அடுத்தது, இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் கும்பம் சிம்மத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு பயனடையட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொளி உபயோகமாக இருந்திருக்கு, எனக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு நன்கொடை அளிக்கலாம். இந்த கியூஆர் கோடுக்கு நன்கொடை அளிக்கலாம். கட்டாயம் எதுவும் இல்லை. இந்த வீடியோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மட்டும் அனுப்புங்க நன்கொடை. விருப்பப்பட்டதை அனுப்பலாம், கட்டாயம் எதுவும் இல்லை. ஓகேங்களா? நீங்கள் கொடுக்கக்கூடிய நன்கொடை இது நல்ல விஷயங்கள் பயன்படுத்தும். நீங்கள் பல மடங்கு இறைவன் உங்களுக்கு கொடுப்பார். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க, நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள்.